Hey guys, welcome back. VIVO வந்து இன்னைக்கு இந்தியால அவங்களோட T series லைனப்ல T3 Lite அப்படின்ற ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ், காம்போ ஆஃபர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கு, சேம் ப்ரைஸ் பிராய்டில் ஆல்டர்னேட்டிவ் மாடல்ஸ் கூட வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கூடி சீக்கிரமாக வந்து அமேசானோட பிரைம் டே சேல் வரப்போது. இந்த சேல் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியில் மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நான் சேல் டைம்லையுமே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட், லூட் டீல், லைட் டீல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் ஆர் நான் சேல் டைம்லையுமே வந்து ஒரு நல்ல டீல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் VIVO T3 Lite ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தலாம். ஹெட் வந்து 0.99 வாட் per kg இருக்குது. பாடி வந்து 0.74 வாட் per kg. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்க்கும் கம்மியாக இருக்குது. ஸோ சார் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவு டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிசைன்னு பார்க்கும்போது ரெகுலராக நம்ம VIVO ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட் ஃபோன்றதுனால ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ஆஃப் நாட்ச் டிசைன் வந்து பார்க்க முடியுது. பேக் சைடு வந்து கேமரா செட்டப் வந்து வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டூவல் கேமரா செட்டப் தான், பட் சுற்றியும் வந்து ஒரு கேமரா அரே பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பிளாஸ்டிக் பில்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். திக்னஸ் வந்து 8.5 mm இருக்குது. வெயிட் வந்து 185 grams இருக்குது. VIVO T2X பார்த்த மாதிரியே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. பட் ஸ்டில் என்ன தான் வந்து லைட் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. லான்ச் பேஜில் நம்ம போய் பார்த்தோன்னா சார்ஜர் வந்து காம்போ ஆஃபராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர் இந்த வாட்டி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். Type-C சார்ஜிங் போர்ட்டோட வருது. அடிஷ்னலாக வந்து IP64 ரேட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னதான் பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து IP ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. IP ரேட்டிங் இருக்கிறதுனால வந்து நம்ம அண்டர் வாட்டர் செல்ஃபிலாம் போய் எடுக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து மைனஸ் ஸ்பிளாஷஸில் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஓரளவு ப்ரொடக்ட் பண்ணோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிரே அண்ட் க்ரீன் ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து 6.5 inch டிஸ்பிளே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 269 பிக்சல் per inch இருக்குது. பட் 90 Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோடில் டிஸ்பிளே வந்து 940 nits வரைக்குமே வந்து ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பேசிக்காகவே LED டிஸ்பிளேயோட LCD டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி மேஜராக வந்து நமக்கு இஷ்யூஸ் இருக்காது. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜைரோஸ்கோப் இருக்கிற மாதிரி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது சைட்லேயே வந்து அந்த பவர் பட்டன்லேயே எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண FunTouchOS 14 வருது. FunTouchOS எஸ் கண்டிப்பாக ஒரு சைடு வந்து ஹெவியான ஸ்கின்னு சொன்னாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து பயங்கர ஃபீச்சர் ரிச் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வந்து அந்த கலர் பேலட் ஃபீச்சர் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். IQ Z9 ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ FunTouchOSல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நம்ம அங்கே கவர் பண்ணியிருப்போம். ஆப் லாக் சப்போர்ட், கஸ்டமைசேஷன் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து எக்கச்சக்கமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து FunTouchOS ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அண்ட் உங்களோட FunTouchOS எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Dimensity 6300 யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஒரு புது ப்ராசர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் Dimensity சீரிஸில் எக்கச்சக்கமான ப்ராசர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். AnTuTu ஸ்கோர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 4 lakh கிட்ட வரும் நமக்கு. பட் இதை வந்து Dimensityலேயே வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 6100+ இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் கவர் பண்ண F15 இருந்திருக்கும், Narzo 70X இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண ப்ராசரோட 6100+ஓட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் மாதிரி தான் வந்து இந்த Dimensity 6300 தெரியுது. இந்த ப்ராசருக்கு வந்து UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பட் VIVO வந்து UFS ஸ்டோரேஜ் கொடுக்கல. eMMC 5.1 தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. LPDDR4X RAM சப்போர்ட் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா 6100+ மாதிரியே வந்து சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதுல டெய்லி யூசேஜ்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேஷுவல் கேம் பிளேக்குமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் கிடையாது. இன்டென்ஸான கேமிங்னு பார்க்கும்போது நம்ம ஸ்லைட்டாக வந்து ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணும்போது பெட்டரான ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 8 5G பேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அந்த வாட்டர் ஆஃப் நாட்ச்சில் 8 MP கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியலில் வந்து டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து 2 MP கேமரா. ஸோ அது மோஸ்ட்டாக வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 50 MP Sony IMX 850
f/2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, f1.8 ஆப்பர்ச்சரோட வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து ரியரில் வீடியோஸ்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் வந்து நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ரேம் வேரியண்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டோரேஜ் வந்து காமனாக 128 GB இருக்குது. அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு இல்லை ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸிங்னு பார்க்கும்போது விவோ வந்து கண்டிப்பாக ஒரு அக்ரெஷனை வந்து காட்டியிருக்காங்க. 4 128 GB மாடல் வந்து 10,500க்கும் 6 128 GB வந்து 11,500க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக HDFC கார்டு சில ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 500 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக வந்து நம்ம பேஸ் வேரியண்ட்டை வந்து 9999க்கும் ஹையர் அண்ட் வேரியண்ட் வந்து 10,999க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். லான்ச் ஆஃபராக வந்து சார்ஜர் வந்து ஒரு காம்போ ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க. விவோவோட 10 வாட் சார்ஜர் வந்து அடிஷ்னல் 299 பே பண்ணி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 15 வாட் வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி உங்ககிட்ட பழைய விவோ சார்ஜர் இருக்குது அப்படின்னா இந்த காம்போ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். பட் பாக்ஸ்லேயே வந்து அந்த 10 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓவரால் விவோவில் வந்து 11,000 ரூபி ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. ஆஃப்லைனில் அந்த Y சீரிஸ்லாம் இந்த ப்ரைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா சுமாராக தான் இருக்கும். அது கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன்லைன்லேயே வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து நல்லா கம்பீட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது விவோ வந்து கண்டிப்பாக செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தெரியுது. இந்த ஃபோனோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கணும்னா ஹெச்டி டிஸ்பிளே ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சைடு வந்து மீடியா கன்சப்ஷனுக்கு ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட பேட்டரி பேக்கப் மாதிரி ஏரியாஸில் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபன் டச் OS வந்து ஒரு சைடு ஹெவியாக இருந்தாலுமே வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுக்கறதுனால யூஐயில் மைனஸ் ஷட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு மினிமலாக இருக்கிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. லைட் டு மாடரேட் யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரபுளான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். சேம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு மோட்டோவில் வந்து G34 அவைலபிளாக இருக்குது. மோட்டோ G34ல் சார்ஜருமே வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்லைட் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணால் இந்த அளவுக்கு வந்து ஃபன் டச் OS அளவுக்கு வந்து ஃபீச்சர் ரிச்சாக இல்லை அப்படின்னா கூட பட் ஸ்டில் வந்து ஒரு லைட்டர் ஸ்கின் 695 HD+ ரெசல்யூஷனோட பெட்டராகவே வந்து ஹேண்டில் பண்ணோம். அண்ட் டெய்லி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம். அண்ட் எல்டர்ஸ் யாராவது சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து ஒரு பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி வந்து விவோ ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸிங் வந்து 10,000 to 12,000 ரூபீஸில் பார்த்துட்டு இருக்க யூசர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த ஃபோன். உங்களால் பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ண முடியும் அப்படின்னா விவோலேயே வந்து T3X ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக பேங்க் ஆஃபர்ஸோட 13,500க்கு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பெட்டரான பர்ஃபார்மன்ஸ், கேமரா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் பேட்டரியுமே வந்து அதில் சுப்பீரியராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10-11,000 ரூபீஸில் விவோ T3 Lite சூஸ் பண்ணிங்களா, மோட்டோ G34 சூஸ் பண்ணிங்களா, இல்லை வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் விவோவோட T3 Lite ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூலை 4 வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.